பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இல்லே தம்பிகளா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? விஷயம் தெரிஞ்சா நீங்க ஏன் அங்க இருக்க போறீங்க? சீமானு பணமரம் ஏறினா அப்படி இல்ல, அப்ப கூட ஒரு தம்பி சத்தமா பேசினாரே, நான் படிச்சவன், கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இத்தனையும் போட்டி காப்பாத்துவேன், அதத்தான் எங்க அண்ணன் சீமான் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா அப்படி இல்ல. சிலவங்களுக்கு எல்லாம் அண்ணன் கிடையாது, உங்க அப்பா வயசுதான், எனக்கெல்லாம் தாத்தா வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சீமானுக்கு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப முக்கியம். கரெக்டா? சீமா வீட்டுல ஒரு பையன் இருக்கான் தெரியுமா? சீமா மையன்னு அவனே சொல்லிக்குவான். அந்த பையன் அப்பான்னு தான் கூப்பிடுவானாமா சீமான. அதெல்லாம் நம்ம பாராட்டணுங்க. அந்த பையன், அடடா, அந்த பையன் எந்த கூட்டம்னு தெரியலையே, எதுல சேருவான்னு தெரியலையே, எந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவான்னு தெரியல, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவான்னு நமக்கு தெரியல, எந்த பண்பாட்டு புரட்சி செய்வான்னு நமக்கு தெரியல. ஆனா அவன் தாய்மொழியில பேச மாட்டேங்கிறானுங்க. ஆனா அந்த பையன் ஒரு பண்பாட்டு புரட்சி பண்ணி இருக்கிறான், அது தெரியுமா? இவங்க அப்பா சீமான் பாட அப்படியே ராகத்தை போட்டு பாடுவான். பையன் உடனே கலாச்சார இசையை ஒண்ணு வாசிப்பான். கேள, இது தமிழ் பண்பாட்டின் தமிழ் கூறின் தமிழ் கலாச்சாரத்தின் இசை. இது அந்த கலாச்சாரத்தின் கலை. அப்படியே அவுத்து விடுங்க, எல்லாரும் பாக்கட்டும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. ஆட, தமிழ் கலாச்சாரத்துலதான் இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையே தம்பி. இது வெஸ்டர்ன் மேற்கத்திய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆச்சே. என் இனிய பொன் நிலாவே ஆட கிட்டாருன்னு கேட்டாலே எனக்கு அந்த பாட்டு தம்பி வரும். இளையராஜா தான். அது சரி தம்பி, நீங்க எந்த கூட்டம்னு சொல்லி போட்டீங்கன்னா இது எந்த கலாச்சாரத்துல வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கலாச்சாரத்தை காப்பாத்துறதையும் பண்பாட்டை மீட்டெடுக்கிறதுலயும் சீமானுக்கு அம்பிட்டு பெரிய பங்கு இருக்குது. அதனாலதான் அதை காப்பாத்துறதுக்காக போன மாதத்துல படிக்கட்டை வச்சு அதுல ஏறி போனாங்கல்ல. அதுலயும் அவரா ஏறி போகல, தம்பிங்க சொன்னாங்க. தம்பிங்க சொன்னதுனால ஏறி இருக்காரு. ஆக்சுவலா அவருடைய மெத்தட்ல ஏறலாங்கிறது தான் பிளான். ஆனா தம்பி நோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் படிக்கட்டு வச்ச பனைமரத்துலதான் ஏறிட்டு இருக்கோம், நீ என்ன ரொம்ப பழசா சாதாரணமா ஏறுற? ஏனுங்க தம்பிங்க சொன்னா அண்ணன் கேட்டுக்குங்க. தடுப்பூசியில கேட்டாரு, பனைமரத்துல கேட்டாரு, இதெல்லாம் தம்பிங்க சொன்னதை கேட்ட அண்ணன் கேண்டிடேட் விஷயத்துல மட்டும் எனக்கு தெரியும், நான் சொல்றவன் தான் கேண்டிடேட்னு ஒத்த கல்ல நின்னாரு. போஸ்ட் ஒட்டுறதா இருந்தா ஒட்டு, இல்லன்னா போடா. அது என்னடா இவனோட செல்ஃபிஷ்காக எல்லாம் தம்பிங்க சொல்றதை கேக்குறான். அந்த பனைமரத்துல ஏறக்கூடாதுடா டேய் சீமான், இந்த பனைமரத்துல ஏறுறா அப்படின்னு தம்பிங்க அன்பு கட்டளை போட்டாங்களாமா. அன்புக்கு சீமா அடிமைதானுங்க. அதனாலதான் சீமான் தம்பிங்க சொல்றத கேட்டுக்காரு. ஏங்க சீமான், இந்த காரியம்மாள் கூட அவங்க விருப்பப்பட்டுதானே ஒரு விஷயத்த பண்ணாங்க, அதையே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ உன்னோட தற்குறித்தனத்துக்கு தகுந்த மாதிரி தம்பிங்க என்ன தற்குறித்தனமா வேலை சொன்னாலும் அதை செய்வ. ஆனா நீ பயங்கரமான சில்லற பையன்பா. உனக்கு எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் அடுத்தவங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுவ. அட, ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. இத பத்தின ஒரு ஜோக்கே ஒண்ணு இருக்குதாமா. இந்த எம்ஜிஆர் படத்துல எல்லாம் 2வது 3வது வர கதாநாயகிங்க இருக்காங்கல்ல, அவங்க எம்ஜிஆருக்கு தங்கச்சிக்கு தான். ஆனா இவங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். அதனால ஒரு பாட்டு கம்பல்சரியா டைரக்டர் கிட்ட சொல்லி டூயட் வாங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில எனக்கு நீ தங்கச்சின்றுவாரு, இவங்களும் அண்ணன்றுவாங்க. அந்த மாதிரிதான் சீமான். இவனுக்கு எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் தான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. கயல்விழி கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னதா சொன்னானே, கொள்ளையில இத்தனை பேர் இருக்கும் போது, அதுவும் இவன் வசதிக்கு தகுந்த மாதிரி தான். ஆனா இது எதுவுமே தம்பிங்க இவங்கிட்ட சொன்னது கிடையாது. இவன் எல்லாத்தையுமே தம்பிங்க சொன்னதுன்னு கொண்டு வந்துட்டான். இப்ப அந்த படிச்சு வந்த தம்பிய பனைமரம் ஏற வச்சாருல சப்போர்ட்டுக்கு. ஆனா இவரோட பல பசங்களை எந்த பக்கத்துல வச்சிருக்காருன்னு பாக்குறீங்களா? படகுல அண்ணன் வள்ளல் மாதிரி அப்படியே நின்னு போயிட்டு இருப்பாரு. அப்போ வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாரு, இந்த வச்சுக்கோன்னு. அப்படி வள்ளல் மாதிரி போறப்ப அடுத்த வள்ளல் இவ பையன் தானு பையனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா கேக்குறான்?
பிரியாணியாப்பா? பிரியாணியா? இல்ல மகனே, குஸ்காவா. கேளுங்க நீங்களே. பிரியாணியா? பிரியாணியா? இப்படி அவன் பெத்து வளர்த்த பசங்களை எல்லாம் அமெரிக்க வழி கல்வியில பயங்கரமா காசை கொட்டி படிக்க வச்சுட்டு இருக்கிறான். அதுவும் கிட்டார் வாசிக்கிறாரு, தம்பி நிறைய படிக்கிறாரு, கராத்தா போறாரு, குல்ஃபு போறாரு, பாக்ஸிங் போறாரு. ஆனா தம்பிக்கு மறந்து கூட தமிழ் கலைகள் மேல ஈடுபாடு வரவே இல்லை. அவனுக்கு ஆர்வம் அதில் இல்லை. ஒரு திடீர்னு கராத்தே பண்ணுவான், அப்புறம் பாக்ஸிங் பண்ணுவான், அப்புறம் ஓடுவான், அப்புறம் ஜிம்முக்கு போவான், ஸ்விம்மிங் போவான். அவனுக்கு என்ன தோணுதோ செய்வான். நாங்கள் சுதந்திரமா விட்டோம். இந்த மல்யுத்தம், அடிமுறை, இந்த சிலம்பம், மாடு பிடிக்கிறது, இது மாதிரி எல்லாம் தம்பிக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வரலையே. அப்புறம் தம்பி தாய்மொழியில ஜெனரலாவே பேச மாட்டாரு. ஏன்னா தாய்மொழின்னு வந்தா தெலுங்கு, அதனால தம்பி தாய்மொழியிலேயே பேச மாட்டாரு. அப்புறம் தகப்பன் மொழி தம்பிக்கு தெரியாது, ஏன்னா அது மலையாளம். அப்ப தம்பி கொலைக்கு வந்த மொழியை தானே பேசிட்டு இருப்பாரு என்ன மாதிரி. ஆனா பாருங்க, அவரு சுத்த தமிழனாமா, நான் தமிழச்சி இல்லையாமா. இந்த தற்கொலை தம்பிகளை பொறுத்த வரைக்கும் தமிழன்னா யாரு தெரியுமா? தமிழ உலகத்துல இவ்வளவு கேவலமா போயிட்டாங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. மலையாளியான சீமானை ஏத்துக்கிட்டேன்னா நீ தமிழன். அவனே மலையாளி தானடா, அவனை ஏன்டா நாம ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த தமிழனும் கேட்க கூடாது. அப்படி ஒரு தமிழன் கேட்டான்னா அவன் தமிழனே கிடையாது, தெலுங்கு, மலையாளி, வடுக வந்தேரி. ஆனா நல்லா யோசிச்சுக்கங்க, சீமான் தெளிவா தன்னோட பசங்களை திராவிட முறைப்படிதான் வளர்த்திட்டு இருக்கான். இதே சீமான் தான் திருச்செந்தூர்ல தமிழ் தான் ஒழிச்சே ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன சொல்றோம்? அனைத்து சாதியினர்களும் அர்ச்சகராயிட்டாங்கன்னா தமிழ் உள்ள போயிடும்னு சொல்றோம். ஆனா அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் இல்ல, அன்னை தமிழில் அர்ச்சனை இருந்தா போதும்னு சொல்றான். சுவாமி நீங்களே பண்ணுங்கோ, அது தமிழ பண்ணுங்கோ, அதையும் நான் பொதுக்கூட்ட மேடையில மட்டும்தான் கேள்வி கேட்பேன். சுவாமிகள் சொல்ற சமஸ்கிருத மந்திரத்தை கேள்வி கேட்காம சாஷ்டாங்கமா உட்கார்ந்து கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். தம்பிகளா நல்லா கேட்டுக்கங்க, சீமானுடைய சொல்லொன்று செயல் வேறு. அவன் ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில சொன்னதை செய்யவே மாட்டான். ஆனா தற்கொலை தம்பிக எல்லாத்தையும் சாதி தொழில செய்ய வச்ச அவன் தான் அவ்வளவு சந்தோஷமா பையனுக்கு ஆங்கிலமே சிறந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பையனுக்கு தமிழ் மொழியும் இல்ல, தமிழ் வழியும் இல்ல. ஆனா நீங்கெல்லாம் தமிழ்ல படிச்சுதான் ஆகணும். எதை படிக்கணும் தெரியுமா? பக்தி இலக்கியங்களை, பக்தி ரசம் சொட்ட சொட்ட படிக்கணும். அப்படி நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் நம்ம தமிழை உயர்த்தி நம்ம தமிழ்ல நல்லா பேச முடியுமாமா. அன்பு தம்பிகளே, தற்குறி தம்பிகளே, தப்பிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இப்பவே தப்பிச்சோடி போயிருங்க. ஏன்னா இங்க ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அன்னைக்கே அவர் கிளம்பி வந்ததுனால 5000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நீங்க தண்டமா செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வெற்றியும் இல்ல, ஆனா சீமான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கான். அவன் போட்டிருக்க டிரெஸ் தமிழர் பண்பாடு கிடையாது. அவன் குடியிருக்கிற வீடு தமிழர் பண்பாடு அல்ல. அவங்க பயன்படுத்தின வாகனங்கள் எதுவுமே தமிழர் பண்பாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் பையனை படிக்க வைக்கிறது கூட தமிழ்ல இல்ல. என் இனிய பொன் நிலாவே, தம்பி ஒருத்தர வாசி. பாத்தீங்களா, அவன் பையன் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். ஆனா நீ ஹை 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 மாடி மேய்க்க போ. ஏன்னா அதுல இருந்து 9 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகுதாமா. ஆனா அவன் பையன் என் இனிய பொன் நிலாவே. ஆனா நீ ஹை 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 அப்படியே கூவிக்கிட்டே போகாம நின்னு யோசிச்சு திரும்பி வா. நீ திரும்பி வரணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பேசுவோம் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.